KLR த ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் KL ராஜா சிங். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பிகினரா? இப்போ தான் கேமரா வாங்கியிருக்கீங்களா? ஃபோட்டோகிராஃபர் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய எய்ம் அண்ட் ஆம்பிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும் போது ஃபோட்டோகிராஃபி ஒரு பிகினராக நீங்கள் செய்யும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே தீரணும். ஸோ பிகினர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ டைரெக்டாக வந்து பிகினர் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆக்சுவலாக முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஃபோட்டோ எடுக்கும்போது அதை பார்த்த உடனே டக்கான மேலே விழுந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது. இது நார்மலாக ஒரு பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலாக ஓகே, கையில் கேமரா இருந்துச்சுன்னா போதும் உடனே ஷட்டர் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ரேண்டமாக கிளிக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஓகே, ப்ளீஸ் அவாய்ட் ரேண்டம் கிளிக்கிங். எதுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிற சப்ஜெக்ட் என்ன, இதில் நீங்கள் எதை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஆக்சுவலாக ஏன்னா யோசிக்காமல் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஸ்னாப் ஷாட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போய் சேர்ந்துடும். யோசிச்சு எடுக்கக்கூடிய படங்கள் தான் ஃபோட்டோகிராஃபிங்கிற கேட்டகரியில் வரும். அதனால் பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணுற முதல் மிஸ்டேக் என்ன கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு ரொம்ப அவசரமாக எதை பற்றியுமே யோசிக்காமல் படம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா உங்களுடைய காம்போசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் தாண்டி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஓகே, இதெல்லாமே ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஓகே ரைட் எவ்ரிதிங் இஸ் டெக்னாலஜிக்கல் சைடில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஆர்டிஸ்டிக் சைட்லேயும் ஓரளவுக்கு நான் சரியாக கேமராவை கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டான டிஸ்டன்ஸ் இருந்து நான் எடுக்கிறேன், வெர்டிக்கல் வச்சுருக்கேன் இல்லை ஹரிசாண்டல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஜெக்டோடு நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஓகேவா, இதை நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஒரு ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது, பிகினர்ஸ் பண்ணோட ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஹை அண்ட் கேமரா வாங்கிடுவாங்க. ஒரு வாங்கின கேமரா பண்ணணும் கேட்டிங்கன்னா, கேமராக்குள்ளே போய் அதை திரும்ப அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபிட்லிங் வித் கேமரான்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபிட்லிங் வித் கேமரா அப்படின்னா ஒரு முறையும் உள்ளுக்குள்ளே போய் ரேண்டமாக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒன்று ஆஃப் பண்ணு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் வைக்கிறது, அப்புறம் ஹை வைக்கிறது, அப்புறம் லோ வைக்கிறது, ஏதாவது ஒன்று விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், மேபி யுவர் ஷூட்டிங் அ பர்சன், தே வில் கெட் இரிட்டேட்டட். அவங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு நீங்கள் எந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுடைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிடுவாங்க. ஆக்சுவலாக புரியுதா உங்களுக்கு? சில சமயத்தில் வந்து காட்சிகள் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணாது. சப்போஸ் யுவர் ஷூட்டிங் எ கேண்டிட் பிக்சர் இல்லை ஒரு ஆக்ஷன் பிக்சர் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போய் கேமரா எடுத்து பார்த்துட்டு நோண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் கடந்து போயிடும் இல்லையா? அப்போ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களே. அடிக்கடி கேமராக்குள்ளே போயிட்டு இந்த செட்டிங்ஸை மாற்றிட்டு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. அப்போ அந்த படங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தபடி ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன கேட்டிங்க அப்படின்னா, கேமரா ஷேக். கையில் கேமரா வச்சுருவாங்க. ஆக்சுவலாக ஷட்டர் ஸ்பீடை வந்து அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப குறைச்சிருவாங்க. குறைச்சா கேமரா ஷேக் வரும் அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் படங்களில் கேமரா ஷேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் படத்தில் சப்ஜெக்ட் ஷேக் இருந்துச்சுன்னா அந்த படத்தையும் உங்களால் நிறைய சமயத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஸோ கேமரா ஷேக் இல்லாமல் நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறீங்களா? ஷட்டர் ஸ்பீடை சரியாக பயன்படுத்துகிறீங்களா? இல்லை உங்களுடைய கேமராவில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்களா? லாங் எக்ஸ்போஷர் கொடுக்குற சமயத்தில் கேமரா வந்து ஒரு ஸ்டடியான ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு எடுக்கிறீங்களா? ட்ரைபாட் யூஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக ஏன்னா கேமரா ஷேக் அப்படிங்கிறது ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு மிக அடிப்படையான ஒரு தவறு. ஆக்சுவலாக ஓகே, ஸோ எல்லா படத்தையும் பிளராக எடுத்துகிட்டு ஷேக்கியாக எடுத்தீங்கன்னு அந்த படம் வந்து எதுக்குமே யூஸ் ஆகலை அப்படின்னா அப்புறம் எங்கே நம்ம போகிறோம்? வேறு லீடிங். ஆக்சுவலாக நம்மளோட எய்ம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி பர்ஃபெக்டான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஷேக்கியான பிக்சர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியில் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கோங்க. இந்த தவிர நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க. ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணக்கூடிய அடுத்த மிஸ்டேக் என்ன கேட்டிங்கன்னா, ரேண்டம் எக்ஸ்போஷர். ரேண்டம் எக்ஸ்போஷர்னால் என்ன? ஒரு படம் பிரைட்டாக, ஒரு படம் டார்க்காக, ஒரு படம் ரொம்ப டார்க்காக, ஒரு படம் ரொம்ப பிரைட்டாக இல்லை. ஒரு எக்ஸ்போஷர் பற்றி ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆக்சுவலாக ஏன்னா யாரோ சொன்னாங்க மேனுவல் மோட் எடுத்தால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு மேனுவல் மோட் பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா படம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்கள் படங்களில் வந்து நிறைய ரேண்டம் எக்ஸ்போஷர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக மேனுவல் மோடை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுடைய கேமரா இருக்கக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் மோட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஷட்டர் ப்ரையாரிட்டி மோட யூஸ் பண்ணலாம், ஏன் சில சமயத்தில் நீங்கள் ப்ரோக்ராம் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக எந்த மோடை பயன்படுத்தி நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நல்ல படங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மேனுவலில் எடுக்கிறதுனால மட்டுமே நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட முடியாது. ஸோ ஒரு சில சமயத்தில் மேனுவலில் தான் நம்ம எடுத்தாகணும், அது வேறு விஷயம். நானே வந்து KLR த ஃபோட்டோ குருவில் வந்து எப்போல்லாம் நீங்கள் மேனுவல் எக்ஸ்போஷர் மேலே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நானே வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி பற்றியும் ஷட்டர் ப்ரையாரிட்டி பற்றியும் ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக ஏன்னா அடிப்படையில் ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கேமராவுடைய ஒரு பேசிக்கான ஒரு கண்ட்ரோல். படங்களில் வந்து சரியான ஒரு வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான், சரியான ஒரு பிரைட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த படங்கள் பாராட்டப்படும்.
அந்த படங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் மிரர்லெஸ் கேமராஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா என்ன நீங்கள் செட்டிங் வச்சுருக்கீங்களோ அந்த செட்டிங்க்கு என்ன படம் வரும் அப்படிங்கிறது தான் கேமரா உங்களுக்கு காமிக்க போகுது. அதனால் மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கும்போது ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் ரேண்டம் எக்ஸ்போஷர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. அதை தாண்டி வந்து காம்போசிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேசிக்கலி என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு படத்தை எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃபருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா காம்போசிஷன் தான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்படி தான் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா கம்போஸ் பண்ணுற மாதிரி கேமரா இது வரைக்கும் வரல. மற்ற விஷயங்கள் பூரா வந்துருச்சு உங்களுக்கு இல்லையா? ஏஐ பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஆக்சுவலாக. பட் காம்போசிஷன் பற்றி இன்னும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு வராத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, கையில் கேமராவை நீங்கள் பிடிச்சிருக்கும் போது நீங்கள் என்ன ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அதான் ஃபோட்டோவாக வரப்போகுது. அந்த ஃப்ரேம் கரெக்டாக இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் இடது பக்கம் போகலாமா, இன்னும் கொஞ்சம் வலது பக்கம் போகலாமா, இல்லை கொஞ்சம் கீழே உட்காந்து எடுக்கலாமா, இல்லை இந்த ஷாட்டை வந்து ஹரிசாண்டல் வேண்டாம் வெர்டிகலாக எடுக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் எடுக்கலாமா, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இது வந்து சரிதானா, அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கே நின்றுனாலும் ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா? எல்லா லெவல்லையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ ஒரு லெவல் நீங்கள் மாறும்போது படத்தினுடைய அர்த்தம் மாறுது, ஆங்கிள் மாறும்போது பார்த்தீங்கன்னா ஷேப் மாறுது, அந்த ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுது உங்களுக்கு. அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே நீங்கள் என்ன காட்டுறீங்க அப்படிங்கிறது தானே ஃபோட்டோ. காட்சி ரொம்ப பெருசுது இல்லை, ரொம்ப பெருசுது, பறந்து விரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் எல்லாத்தையுமே எல்லா சமயத்திலும் நம்ம காமிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து இதுதான் காமிக்கணும் அப்படின்னா அது எப்படி காமிக்கிறீங்க, அது எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த காம்போசிஷன் விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலாக? ஸோ காம்போசிஷனை பற்றி பேசுனா அதை பற்றி நிறைய பேசலாம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் காம்போசிஷன் கிளாஸ்லாம் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 பாயிண்ட் சொல்லுவேன். இந்த 30 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க சார். இது அடிப்படையாக என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் இதுதான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அளவுக்காவது உங்கள் காம்போசிஷன் பெட்டராக இருக்கட்டும். ஒரு பெரிய ஃப்ரேமில் ஒரு புள்ளி மாதிரி, சின்ன புள்ளி மாதிரி உங்கள் சப்ஜெக்டை காமிக்காதீங்க. இதுதான் நான் எடுத்தேன்னு தெரியுற அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த படம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும் உங்களுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தேவையில்லாத விஷயம்லாம் ஃப்ரேம்குள்ளே வரக்கூடாது இல்லை. ஃப்ரேமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் லேசாக ஆஃப் சென்டர் பண்ணிக்கலாம் இல்லையா, அவுட் ஆஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து சென்டர் இஸ் நாட் ஏஸ்தட்டிக்மா சொல்கிறோம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இல்லையா? ஸ்பேஸ் எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க இல்லை, இதெல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆஸ் அ பிகினர் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஆக்சுவலாக. ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து உங்கள் கண்ணை என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரேமை சுற்றி பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, தேவையில்லாத அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுக்க முடியுமா, தேவையானது ஏதாவது மிஸ் ஆயிருந்துன்னு அதை கொண்டு வர முடியுமா, இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் மொத்தமாக என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா காம்போசிஷன் நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேமிங் அப்படி கூட சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிஷன் சொல்லக்கூடிய அந்த ஆர்ட் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை. ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு கலைப்பகுதி இல்லாட்டி வந்து ஒரு ஏஸ்தட்டிக் சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காம்போசிஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. நிறைய விஷயங்கள் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல நிறைய படங்களை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் காம்போசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும். ஸோ தப்பான காம்போசிஷன் சில சமயத்தில் கேமராவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட உங்களால் அதை சரி பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் காம்போசிஷனில் உள்ளதை வந்து உங்களால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி பண்ண முடியும் உங்களுக்கு. பட் எல்லா தவறுகளையும் காம்போசிஷன் தவறுகளை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி பண்ண முடியாது. அதனால தான் இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ காம்போசிஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி வந்து பேக்ரவுண்டில் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா சப்ஜெக்டை மட்டுமே பார்ப்பாங்க, பேக்ரவுண்டில் பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேக்ரவுண்டு உங்களுக்கு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் வந்துடும். அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சரியான பேக்ரவுண்டா, அது சப்ஜெக்டோட இல்லாட்டி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டோரியோடு அது பொருந்தி போதா, இல்லை அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கா, இதை செக் பண்ணிக்கோங்களேன் இல்லையா? ஸோ தேவையில்லாத ஒரு அழகில்லாத ஒரு விஷயம் கேமராக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா உங்களுக்கு. தட்ஸ் வாட் ஐ கால் இட் அஸ் டிஸ்ட்ராக்டிங் பேக்ரவுண்ட். ஒரு மீனிங்ஃபுல்லான பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம கேமராக்குள்ளே கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட் வந்து சில சமயத்தில் உங்கள் சப்ஜெக்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமான கதை சொல்கிற மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டை நம்ம ஃபுல்லாக காமிக்கணும், ஷார்ப்பாகவும் காமிக்கணும் இல்லையா? அது போய் டோட்டலாக டீஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும் இல்லையா உங்களுக்கு. ஸோ டிஸ்டார்டிங் பேக்ரவுண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டீஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அவுட்டர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அப்பர்ச்சர் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அதை டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கண்ட்ரோல் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் வந்து நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் ஆக்சுவலாக. ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியும் உங்களுக்கு, ஐயோ இது வந்துருச்சு, இது நான் கவனிக்கலையே எடுக்கும்போது. அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் அது, ஐயோ இதை நான் நோட்டீஸ் பண்ணல, இது வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஐயோ இதை நோட்டீஸ் பண்ணல, இது வராமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்டை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி டெல்லிங் பிக்சரில் பேக்ரவுண்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. நான் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டோரி சொல்லலாம் ஆக்சுவலாக. அதனால் எந்த பேக்ரவுண்டை உள்ளுக்குள்ளே கொண்டு அதை எப்படி காமிக்கிறீங்க, ஷார்ப்பாக காமிக்கிறீங்களா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறீங்களா,
இல்லை அதை வந்து பிரைட்டாக காமிக்கிறீங்களா, அது டார்க்காக காமிக்கிறீங்களா, அதை கலர்ஃபுல்லாக காமிக்கிறீங்களா, கலர் மியூட் பண்ணி காமிக்கிறீங்களா, எப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்ஸ் வந்து பேசிக் ஃபோட்டோகிராஃபியில் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் பிக்சர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பேசும்போது இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நான் ஷேர் பண்ணுவேன். இது பேசிக் ஃபோட்டோகிராஃபியில் வீக்கெண்ட் கிளாஸாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் தாண்டி வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல அவங்க ஜாயின் பண்ணி டிப்ளமோ படித்து ஆரம்பிக்கும்போது முதல் 2 மாதம் இது தான் கற்றுப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா ஃபோட்டோகிராஃபினுடைய அடிப்படை இது உங்களுக்கு இல்லையா. அந்த அடிப்படையை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் சரியாக கற்றுக்கணும். அந்த அடிப்படை தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆரம்பநிலை ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய தவறுன்னு கேட்டிங்கன்னா நாட் லுக்கிங் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள். அதாவது வந்து ஒரு ஷார்ட்டை எடுத்த பிறகு அந்த இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஷார்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் அவங்க சர்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் நிற்கும் போது நேராக போய் நின்றுவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இது தவறு. ஒரு காட்சியை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி தெரியும். அங்கேருந்து வேறு ஒரு ஆங்கிள் போனீங்கன்னா அதே காட்சி வேறு மாதிரி தெரியும். அந்த காட்சி மட்டும் இல்லை, காட்சிக்கு பின்னால் உள்ள பேக்ரவுண்டும் மாறும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆஸ் அ பிகினர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற சமயத்தில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு படத்தை ஒரு ஆங்கிளோடு மட்டும் எடுக்காமல் இன்னொரு ஆங்கிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக மூவ் பண்ணி போய் அந்த ஆங்கிள்லேருந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பிகினராக இருக்கும்போது பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலாக இப்படி நிறைய படங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதில் சரியான ஆங்கிள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஆப்ஷன்ஸே எப்போ தெரியும் உங்களுக்கு, செஞ்சது தானே தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு பாருங்க, கேமரா பையில் வச்சுட்டிங்களே, அங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா யூ வுட் மிஸ்ட் அவுட் நைஸ் ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இது வந்து நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தவறாக நான் வந்து ஒரு ஆசிரியராக ஒரு மென்டராக 25 இயர்ஸாக வந்து ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுக்கும்போது நான் பார்த்த சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து பெட்டர் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் மாறிடுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது தவிர வந்து சப்ஜெக்டோட வந்து நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் எடுக்கிறேன், திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, சரி ஒரு பூ எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு பூச்சி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பறவை எடுக்கிறீங்க, ஒரு பில்டிங் எடுக்கிறீங்க, யாரோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு யாரோ ஒரு ரோட்டில் எடுக்கிறீங்க நீங்கள் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் அ கொஸ்டின், வை ஐம் ஷூட்டிங் திஸ் பர்சன், இந்த சப்ஜெக்டை நான் ஏன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. ஏன் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் இருக்கிற இடம் கரெக்டாக, நான் பார்த்த ஒரு சப்ஜெக்ட் கரெக்டாக ஆக்சுவலாக. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன கனெக்ஷன் ஆக்சுவலாக, அந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணி பாருங்கள். அதையும் தாண்டி சப்ஜெக்டோட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக பேசிக்கலி வாட் ஐ கேன் சே எமோஷனல் கனெக்ஷன், நாட் அ ஃபிசிக்கல் கனெக்ஷன். உணர்வுபூர்வமாக அந்த சப்ஜெக்டோட நீங்கள் வந்து ஒன்றா ஆனால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் பொருந்தும், ஓகே, ஒரு ஏன்ஷியன்ட் பில்டிங்க்கும் பொருந்தும், ஒரு போர்ட்ரேட்டுக்கும் பொருந்தும், உங்களுக்கு ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கோ, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கோ, ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கோ, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகலையோ அப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சரியாக புரியாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் மோர் அபவுட் த சப்ஜெக்ட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது படமாக வரும்போது அதில் நிறைய பிழைகள் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாத குழந்தை ஆக்சுவலாக, இல்லை ஒரு 8 மாத குழந்தை எடுக்கிறீங்கன்னா 6 மாத குழந்தைன்னா எப்படி இருக்கும், 8 மாத குழந்தைன்னா எப்படி இருக்கும், அதன் பிஹேவியர் எப்படி இருக்கும் இல்லையா. இதுதான் நான் சொல்லக்கூடிய புரிதல் ஆக்சுவலாக. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு மாதமே ஆன ஒரு குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 6 மாதம் ஆன குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 1 வயசான குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 5 வயசான ஒரு பையனையோ பொண்ணை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த ஒரு சப்ஜெக்டையும் குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையிலே இந்த வயசு மாறும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது இல்லையா, அதோட பிஹேவியர் மாறுது, எமோஷன்ஸ் மாறுது, அந்த கேரக்டர் மாறுது, அப்பியரன்ஸ் மாறுது. ஸோ இதை நம்ம உள்ளே வாங்குகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலாக. இதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ப்ளீஸ் ட்ரை டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் த சப்ஜெக்ட். அப்போ இன்னொருத்தம் ஃபோட்டோகிராஃபிக்குள்ள ஈடுபாட்டோட செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்து அது ஒரு வேலையாக பண்ணாலோ இல்லை வந்து ஏனோ தோணான்னு பண்ணாலும் நல்ல படங்கள் வரதுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள்லாம் இல்லை. ஓகே, அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்கள் படங்கள் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி வந்து நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் என்ன கேட்டிங்கன்னா ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் இது அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய மானுமெண்ட் இருக்கும், இல்லை பெரிய பில்டிங் இருக்கும், ஃபோர்ட் இருக்கும், ஒரு பேலஸ் இருக்கும். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸையோ என்ன பண்ணுவாங்க, அது முன்னாடி நிற்க வச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு புள்ளி மாதிரி தெரியும்.
சின்ன சின்னதாக தெரிவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அது பெரிய பேலஸ், பெரிய ஃபோர்ட் இல்லை, ஒரு பெரிய மானுமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள மானுமெண்ட் கிட்ட தள்ளி போய் நிற்க சொல்லாமல் என்ன பண்ணாங்க, அவங்க கேமராவுக்கு பக்கத்தில் வர சொல்லுவாங்க. அவங்க கேமராவுக்கு பக்கத்தில் வர கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் க்ரோ ஆவாங்க, பெருசாக ஆக்சுவலாக. அப்போ அந்த குரூப்பில் நிற்கிறவங்க யார் அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். புரியுது உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக, மறந்துடக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இது ஆரம்ப நிலை ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க வந்து ஈவன் ஃபோனில் பண்ணாலும் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, அண்ட் கேமராவில் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ கால் தம் க்ளோசர் டு யுவர் கேமரா. வென் பீப்புள் கம் க்ளோசர் டு கேமரா they appear relatively bigger. when they appear bigger they are becoming your subject. ஸோ இந்த படத்தை எங்கே எடுத்தீங்க, இந்த படத்தை தாஜ்மஹால் முன்னாடி எடுத்தேன், இந்த படத்தை ஆக்ரா ஃபோர்ட் முன்னாடி எடுத்தேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, ஆக்ரா ஃபோட்டோ எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் தேடுற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் கம்போஸ் பண்ணிங்கன்னா அந்த படங்கள் சிறப்பான படங்களாக இருக்காது ஆக்சுவலாக. அதனால் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இதை தாண்டி வந்து பிகினர்ஸ்குள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு உள்ளூர ஒரு சின்ன பயம். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது எஸ்பெஷலி வெளியில் போய் எடுக்கும்போது, ஸ்ட்ரீட்டில் போய் எடுக்கும்போதோ, இல்லை நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை ஃபோட்டோ எடுக்கும்போதோ இல்லையா, இல்லை அந்த என்வரான்மெண்ட்டே நமக்கு புதுசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஹெரண்ட் ஃபியர் ஒன்று இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு கட்டாயமாக இருக்கும். எனக்கு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, இது எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஆரம்ப காலத்தில் இருக்கும். பட் இட் ஷுட் கம் அவுட் ஆஃப் தட். அதுலேருந்து வெளியில் வரணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு பயம் இருக்கக்கூடாது, ஒரு தைரியம் இருக்கணும் ஆக்சுவலாக, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அதாவது ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக. கையில் கேமரா எடுத்தீங்க அப்படின்னா எஸ் யூ ஆர் அ ஃபோட்டோகிராஃபர், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இதை நான் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துடணும், அவ்வளோதான். ஓகே, அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா அங்கே போய் நின்றுடணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இது அங்கே போய் நிற்கலாமா, இது எப்படி இருக்குமோ தெரியலையாது, இந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸு இல்லை டவுட்ஃபுல்லான சில ஐடியாஸோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே தட் அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பிக்சர் வரதுக்கு சான்ஸே உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக. அதனால் முதல்ல ஆஸ் அ பிகினர் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக, உங்களுடைய பயத்தை தூக்கி வெளியில் போடுங்க. ஓகே, ஃபோட்டோகிராஃபர் எப்போவும் எதுக்கும் பயப்படக்கூடாது ஆக்சுவலாக. அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய படங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய 45 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே அப்படி ஒரு டேலண்ட் இருக்கா, அப்படி ஒரு தைரியம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். தைரியம் இல்லைனா ப்ளீஸ் அந்த தைரியத்தை முதல்ல வளர்த்துக்கோங்க. தைரியம் இல்லாத ஒரு ஃபோட்டோகிராஃபர் கையில் கேமரா இருந்து யூஸே இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஃபோட்டோகிராஃபியில் பெருசாக வரணும் அப்படின்னாலோ, நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தைரியம் வேணும், பிரேவ்னஸ் வேணும். அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், தன்னம்பிக்கை வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த 11 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் அந்த கடைசியில் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிகினர் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு அவங்க செய்யக்கூடிய இந்த தவறுகள்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்னுடைய அனுபவத்தில் ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மென்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட 45 வருஷத்துடைய அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்லையும் நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து குயிக்காக ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும், உங்கள் படங்கள் வந்து எல்லாரும் பாராட்டப்படணும், இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் மாறணும். அப்படி மாறும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா படங்கள் பணமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்களை பூரா என்ன பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா 10-15 வருஷம் நான் வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயத்தை உங்களோட இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் வந்து குயிக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ எவ்வளோ வேல்யூபிளான வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த வேல்யூபிளான வீடியோ வந்து பண்ணுங்க ஆக்சுவலாக. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கணும், பாருங்கள் ஆக்சுவலாக. அதையும் தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ நிறைய ரிசோர்ஸஸ் இப்போ வந்தாச்சு நமக்கு ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரை ஆக்சுவலாக. அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸஸ். அதிலையும் தவிர KLR த ஃபோட்டோ குரூப் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா KLR த ஃபோட்டோ குரூப் வந்து 350க்கு மேலே உள்ள வீடியோஸ் இருக்குது, யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். எதுக்கெழுங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, சர்ச் போய்ட்டு என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா அது குறித்து ஒரு வீடியோ கட்டாயமே உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலான வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் தவிர வந்து ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் வீடியோ பர்டிகுலர்லி, இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸு இல்லை சார் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படின்னு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அது நானும் தெரிஞ்சுப்பேன், தவிர வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்குமே அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா மியூச்சுவல் லேர்னிங். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்படியே 2 பேரும் கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ லேர்னிங் ஃபார் எவர், அவ்வளோதான். ஸோ கடைசி வரைக்கும் கேமரா வச்சு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.